சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நாடு முழுவதும் உள்ள மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு அவர்களுக்கு மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா தெளிவா நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அப்பதான் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்தியாவில் வரும் 2047 ஆண்டுக்குள் முதியவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் என புள்ளி விவரங்கள் கூறும் நிலையில் அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெற்றோரை கவனிப்பது பிள்ளைகளின் பொறுப்பு. ஆனால் இன்று பலர் வயதான பெற்றோரை அப்படி கவனிப்பதில்லை. பெற்றோரை பற்றி கவலைப்படுவதும் இல்லை. இந்த நேரத்தில் தான் அவர்கள் ஆதரவற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். இதை மனதில் வைத்துக்கொண்டு மூத்த குடிமக்களுக்கு ஏற்ற ஆரோக்கிய வாழ்வுடன் சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்பு வழங்குவதற்காக மத்திய அரசு ஒரு புதிய திட்டம் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா அடல் வயோ அப்யுதய் யோஜனா அப்படிங்கிற ஒரு புதிய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த ஒரு திட்டத்தின் மூலமாக பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசு முதியோர்களை ஆதரிக்கிறாங்க. இந்த ஒரு திட்டம் பாத்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு சுகாதார சேவைகளையும் வழங்குகிறது. இந்த திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்களுக்கு உணவு, சுகாதார சேவைகள், பொழுதுபோக்கு சேவைகள் மற்றும் சமூக சேவைகள் வழங்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் நிதி உதவியும் வழங்குகிறது. நாட்டில் உள்ள முதியோர்களுக்கு மருத்துவ வசதிகளை வழங்குவது மட்டுமன்றி முதியோர் இல்லங்களை மேம்படுத்தவும் வயோஸ்ரீ திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு கண்ணாடி, வாக்கிங் ஸ்டிக், காது கேட்கும் கருவி போன்ற உபகரணங்களை வழங்கவும் இந்த தொகை செலவிடப்படும். இந்த அடல் வயோ அப்யுதய் யோஜனாவின் நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திட்டத்தின் மூலம் அனைத்து இந்திய மூத்த குடிமக்களுக்கும் உணவு, தண்ணீர், சுகாதாரம், பொழுதுபோக்கு, பராமரிப்பு போன்ற அடிப்படை தேவைகள் வழங்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் முதியோர் இல்லங்கள் அமைக்கப்படும். நாட்டின் அனைத்து மாநில தலைநகரங்களிலும் முதியோர் சிகிச்சைக்காக பராமரிப்பு மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இந்த திட்டத்திற்கான தகுதிகள் என்ன அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர் இந்தியாவின் குடிமகனாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் வயது 60 அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும். ஆதரவற்ற முதியவர்கள், குழந்தைகள் அது மட்டும் இல்லாம ஆதரவற்ற முதியவர்கள், குழந்தைகள் இல்லாத முதியவர்கள், குழந்தைகள் இருந்தால் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியுடையவர்கள். இந்த திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்கள் மற்றும் வயதான பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இதற்கு தேவையான ஆவணங்கள் இந்த திட்டத்திற்கு ஆதார் அட்டை, வருமான சான்றிதழ், முகவரி சான்று ஆகிய ஆவணங்கள் தேவை. ஸோ இந்த ஆவணங்கள் இருந்தா இந்த திட்டத்துக்கு நீங்க விண்ணப்பிக்க முடியுங்க. அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு மாதம் மாதம் வருமானம் தரக்கூடிய முக்கியமான புதிய சலுகையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. ஓய்வு பெற்ற பிறகு வயதான காலத்தில் பண ரீதியாக யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் தங்களின் அன்றாட செலவுகளை தாங்களே சுயமாக நிர்வகித்துக் கொள்ள வேண்டும் என்பது பல மூத்த குடிமக்களின் கனவாக உள்ளது. இந்த கனவை நனவாக்கும் வகையில் மத்திய அரசு ஆயுள் காப்பீட்டு கழகத்துடன் இணைந்து செயல்படுத்தி வரும் ஒரு சிறப்பான ஓய்வூதிய திட்டம் தான் வரிஷ்டா பென்ஷன் பீமா யோஜனா திட்டம். 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இந்த திட்டத்தில் ஒருமுறை முதலீடு செய்வதன் மூலம் வாழ்நாள் முழுவதும் பென்ஷன் பெற முடியும். வர்ஷிதா பென்ஷன் பீமா யோஜனா திட்டத்தில் செயல்படும் முதலீட்டிற்கு ஆண்டுக்கு 8% வட்டி கிடைக்கும். இந்த வட்டி விகிதம்
பாலிசி காலம் முழுவதும் அதாவது 15 ஆண்டுகள் நிச்சயம் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது மற்ற பல மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டங்களை விட அதிக நன்மை கொண்டதாக கருதப்படுகிறது. முதலீட்டாளர்கள் தங்களின் வசதிக்கேற்ப மாதாந்திர, காலாண்டு, அரையாண்டு அல்லது வருடாந்திர பென்ஷன் பெறும் முறையை தேர்வு செய்து கொள்ள இயலும். பாலிசியில் சேர்ந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு முதலீடு செய்த தொகையிலிருந்து 75% வரை கடன் பெறும் வசதியும் உள்ளது. இந்த கடனுக்காக வட்டி வழங்கப்படும் பென்ஷன் தொகையிலிருந்து பிடித்தம் செய்யப்படும். பாலிசியின் முதிர்வு காலம் 15 ஆண்டுகள் முடிந்த பிறகு முதலீடு செய்த முழு தொகையும் இறுதி பென்ஷன் தவணையுடன் சேர்த்து ஓய்வூதியதாரருக்கு திருப்பி வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓய்வூதியதாரருக்கோ அல்லது அவரது மனைவிக்கோ தீவிர மருத்துவ சிகிச்சைக்கு பணம் தேவைப்பட்டால் 15 வருடம் முதிர்வு காலத்திற்கு முன்பே இந்த திட்டத்திலிருந்து விலகிக் கொள்ளும் வசதியும் உள்ளது. அவ்வாறு விலகும் போது முதலீட்டு தொகையில் 98% திருப்பி தரப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பாலிசி காலத்தில் ஓய்வுதாரர்கள் இறந்துவிட்டால் அவர் முதலீடு செய்த முழு தொகையில் அவரது நாமினிக்கு அல்லது சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு வழங்கப்படும். இந்த திட்டத்தில் முதலீடு செய்யப்படும் தொகைக்கு வருமான வரி சட்ட பிரிவு 80C கீழ் வரிவிலக்கு அளிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் பயன்பெறும் தகுதிகள் என்ன அப்படின்னா, குறைந்தபட்ச வயது 60 இருக்க வேண்டும். அதிகபட்ச வயது வரம்பு ஏதுமில்லை. விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். இந்த திட்டத்தில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச முதலீட்டு தொகை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பென்ஷன் முறை பொறுத்து மாறுபடும். உதாரணமாக, மாதாந்திர பென்ஷன் பெற குறைந்தபட்சம் 63,960 முதலீடு செய்ய வேண்டும். அதிகபட்சமாக ஒருவரால் சுமார் 7 லட்சம் வரை முதலீடு செய்ய முடியும். இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பம் செய்ய வேண்டும் அப்படின்னா, இந்த திட்டத்தில் சேர விரும்பும் மூத்த குடிமக்கள் அருகில் உள்ள LIC கிளையை நேரில் அணுகி விண்ணப்ப படிவத்தை பெற்று பூர்த்தி செய்ய வேண்டும். அதனுடன் ஆதார் அட்டை, பான் கார்டு, வயது சான்று மற்றும் வங்கி கணக்கு விவரங்கள் போன்ற தேவையான அடிப்படை ஆவணங்களை இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பென்ஷன் தொகையானது ECS அல்லது NEFT மூலம் நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இந்த தகவல் உங்க அனைவருக்குமே மிகவும் பயனுள்ள தகவலா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள அனைத்து தகவல்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.